Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. அரசு பேருந்துகளுக்கு டீசல் தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், போக்குவரத்து கழகம் என்ன சொல்லியிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி என்பது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் கடுமையான பாதிப்பை சந்திச்சுட்டு வராங்க. அதே போல வணிக பயன்பாட்டிற்கான அந்த எல்பிஜி உற்பத்தி நிறுத்தப்பட்டதனால ஆட்டோக்களுக்கான அந்த எல்பிஜி எரிபொருளும் கிடைக்கப்படாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இதற்கு மத்தியில தமிழகத்துல கடந்த 2 நாட்களாகவே பெட்ரோல் டீசல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்த ஒரு சூழல்ல நேற்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல் டீசல் எரிபொருளுக்காக வாகனங்கள் ஆங்காங்கே வரிசை கட்டி நின்ற காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பொது போக்குவரத்தை பொறுத்த மட்டில், அதாவது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை பொறுத்த மட்டில் டீசல் தட்டுப்பாடு இல்லை எனவும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக அறிவிப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கையிருப்புல போதிய டீசல் கையிருப்பு இருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்கள்ல பேருந்து சேவை வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் தினசரி இயக்கப்படக்கூடிய 3500 பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் அதே போல் தொலைதூர செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அனைத்துமே குறிப்பிட்ட வழித்தடங்கள்ல பரவலாக இயக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதால வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு அந்த கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரயில்கள்ல உணவு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில ரயில்வே தரப்பிலும் ஒரு விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ரயில்கள்ல வழங்கப்படக்கூடிய உணவுப் பொட்டலங்கள் நிறுத்தம் என்ற தகவல் என்பது தவறானது. தொடர்ந்து வதந்திகளை பரப்ப வேண்டாம். வழக்கம் போல முன்பதிவு செய்யும் போது உணவு முன்பதிவு செய்பவர்களுக்கு உணவுப் பொருட்கள் சீராக வழங்கப்பட்டு வருவதாகவும் வந்தே பாரத் மற்றும் ரயில்வே கேன்கள்ல கேஸ் சிலிண்டர் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாடு இல்லை என ரயில்வே தரப்பிலும் விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.